அவங்க அக்கா தான் வந்திருந்தாங்க எங்கள் கூட. அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்கல்ல. வரும்போது நைட் ஆகணுன்னு தான் அந்த வண்டிக்காரன் தான் விட்டுட்டான். விலகுனவன் கண் அசந்து, அந்த படத்தில் பார்த்தீங்களா கேரக்டர் எப்படி கண் அசந்து காமிக்கி, அதே சூழ்நிலையில் தான் வண்டியும் கவுந்தது. அதில் தான் எனக்கு 2 காலுமே, எனக்கு பாடி ஃபுல்லாக வெளியே தான் கிடந்துச்சு, கால் மட்டும்தான் வண்டிக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது ரொம்ப கஷ்டமான நிலைமை, என்ன பண்ணுறது. ஆனால் கடவுள் என்னை மட்டும் இவ்வளோ காலம் போட்டு வச்சுருக்காரு. வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன், அடைஞ்சு கிடக்கேன். என்ன பண்ணுறது. இப்போ வருஷமாக 24 வருஷம் 23 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். வெளி உலகத்தையும் பார்த்ததும் கிடையாது. இயக்குனர் மாரி செல்வராஜ் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது பரியேறும் பெருமாள் தான். அதன் தொடர்ச்சியாக கர்ணன், மாமன்னன் போன்ற படங்களை இயக்கி ரசிகர்களின் மனதில் ஆணியடித்தது போல் படத்தில் வந்த காட்சிகளும் வசனங்களும் ஆழமாக பதிந்தது. மேலும் மாரி செல்வராஜின் பேச்சும் படங்களும் பேசும் பொருளாகி சமுதாயத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூடவே சாதி, மேல்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்களை வைத்து படம் எடுத்து சம்பாதிக்கும் இயக்குனர் போன்ற விமர்சனங்களையும் சந்திக்க தொடங்கினார். வாழ்வியல் மற்றும் யதார்த்தம் கலந்து உருவாகி இருக்கும் வாழையில் பசி வயிறை வாட்ட, ஏழ்மை விரட்ட, எளிய மக்கள் படும் பாடுகளும், தொடரும் கடன் சுமைகளில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளும், அவற்றின் இடையே அவர்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் சுக துக்கங்களும் வாழையில் நிரம்பி கிடக்கின்றன. இயக்குனர் பாலா வாழை படத்தை பார்த்த பின் வாழ்க்கையையே தொலைத்த மாதிரியான மனநிலையில் மாரி செல்வராஜின் கையை பிடித்துக் கொண்டு, இது வாழை இல்ல வாழ்க்கைடா மாறி என்று சொல்வது போல சுக்குநூறாக உடைந்து போய் அமர்ந்திருந்த காட்சிதான் வாழை படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மக்களிடம் அதிகமாக்கியது. அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மாரி செல்வராஜ் வாழ்வில் நடந்த சில அனுபவங்களையும் உண்மை சம்பவங்களையும் இப்படம் காட்டும் என்று வெளியான தகவல் மேலும் ஒருவித ஈர்ப்பை விதைத்தது. முதல் நாள் முதல் காட்சி படத்தை பார்த்த பின் கலங்கிய கண்களோடு தழுதழுத்த குரலில் பேசியபடி படத்தை பாராட்டிக் கொண்டே வெளியேறிய ரசிகர்களால் எதிர்பார்ப்பு எல்லையை கடந்தது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட வாழைப்படம் தனது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த படம் என்று மாரி செல்வராஜே பேட்டியில் கூறியிருந்தார். படத்தில் வாழைத்தார் ஏற்றுச் செல்லும் லாரி கவிழ்ந்து அதன் மேல் பயணம் செய்த 19 பேர் உயிரிழந்த சம்பவத்தை வைத்து உருவானதுதான் வாழை திரைப்படம். இந்த விபத்தில் மாரி செல்வராஜ் சொந்த ஊரான புளியங்குளத்தைச் சேர்ந்த 15 பேரும், அருகே உள்ள நாட்டார் குளத்தைச் சேர்ந்த 4 பேர் என மொத்தம் 19 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் ஏராளமானோர் படுகாயம் அடைந்தனர். அதில் நாட்டார் குளத்தைச் சேர்ந்த பனிமாலா என்ற பெண்ணும் விபத்து நடந்த லாரியில் பயணம் செய்தார். இது குறித்து பனிமாலா கூறியதாவது, படத்தில் எல்லாமே உண்மை சம்பவம் தான். இது ரியலாக நடந்தது தான் நான் சொல்ல முடியும். ரியலாக நடந்தது தான் படமே. அதுவும் நானும் ஒன்றாவே அதிலே சம்மந்தப்பட்டிருக்கேன். நடந்திருக்கு, ஒன்றா போயிருக்கோம், வந்திருக்கோம். அதனால் ராலி எப்படி கவுந்துச்சோ அதே மாதிரி தான் படத்துலேயும் சீன் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா கிட்டாக தான் ஓடும். ஆனால் நல்லா இருக்குது படம். என்ன பண்ணுறது, நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. எவ்வளோ பேர், ஆனால் அந்த 3 பேரை காப்பாற்றி விட்டுட்டு கூட ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க. 19 பேர்கிட்ட எங்கள் ஊரில் 5 பேர், புளியங்குளத்தில் 4 பேர் 14 பேர் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப அந்த ஊரே ரொம்ப இதாக தான் இருந்தாங்க, உருக்கமாக. அதே சம்பவம் மாதிரி உருக்கமாக எடுத்திருக்காங்க. ஆனால் கண்ணீர் மல்க பார்க்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே அழுக தான் வருது. நான் ஃபஸ்ட் நாளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன்.
அதனால் படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த காதல் ஜோடிகள் அதில் காமிச்சிருந்தாங்க படத்தில். ஆமாம், அதை மாதிரி அதில் எதுவும் அது நடக்குது தம்பி, இருந்திருக்கு இல்லைன்னு இல்லை. ஏன்னா அவங்க இப்போ வாலிப பையன் வாலிப பொண்ணு வரும்போது அவங்களுக்குள்ளே நடக்காததா உலகத்தில், கிராமத்தில் எப்படி இருக்கும் அதே சீன் கொண்டு வந்திருக்காங்க. அது கூட அருமையாக இருந்துச்சு தெரியுமா. பழைய பாட்டை போட்டு அதுக்கு ஏத்தாக்கில் சீனு வச்சு அதெல்லாம் நல்லா கரெக்டாக நல்லா எடுத்திருக்காங்க. இந்த இதில் வந்து மாரி செல்வராஜ் டைரக்டர் இருக்காங்களா, அவங்களோட குடும்பம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் யார் பாதிக்கப்பட்டிருந்தா? அவங்க அக்கா தான் வந்திருந்தாங்க எங்கள் கூட. அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால் இவங்க கூட அங்கே ஊரில் எல்லா பசங்களுமே லீவு நாள் வருவாங்க. ஏன்னா முக்கியம் 19, 20, 21 வயசுக்குள்ள பையங்க பொண்ணுங்க தான். அதில் அதுவும் அன்னைக்கு பார்த்து நாங்கள் தனித்தனியாக தான் போவோம். அன்னைக்கு பார்த்து தான் ஒன்னடியாக வந்தோம். வரும்போது நைட் ஆகணுன்னு தான் இந்த வண்டிக்காரன் தான் விட்டுட்டான். என்ன பண்ணுறது, வடபரம் குளத்தாங்கரையில் வண்டி நின்றுது. விலகுனவன் கண் அசந்து, அந்த படத்தில் பார்த்தீங்களா கேரக்டர் எப்படி கண் அசந்து காமிக்கி, அதே சூழ்நிலையில் தான் வண்டியும் கவுந்தது. ஆனால் ஒரு சாட்டில் வண்டி கவுந்தாக்க நின்றுருந்தால் நிறைய பேர் பொழைச்சிருப்பாங்க. 2ஆம் மட்டமும் விழவே தான் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதில் தான் எனக்கு 2 காலுமே எனக்கு பாடி ஃபுல்லாக வெளியே தான் கிடஞ்சி, கால் மட்டும்தான் வண்டிக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது இழுத்து போட்டிருந்தாங்க. வண்டி அடுக்கா ஆட்கள் இறந்து கிடக்காங்கள, அவங்க ஆட்கள் கால் ஃபுல்லாக தெரிஞ்சது. அது ரொம்ப கஷ்டமான நிலமை. என்ன பண்ணுறது, ஆனால் கடவுள் என்னை மட்டும் இவ்வளோ காலம் போட்டு வச்சுருக்காரு. என்னென்னு தெரியல, நல்லது செய்தாங்களோ கெட்டது செய்தாங்களோ அது அவங்க பொறுப்பு. இந்த அதில் அந்த படத்தில் வந்து கூலி உயர்வு கேட்டலாம். இந்த ஆமாம், அது நாங்கள் கேட்போம்ல வியாபாரிக்கிட்ட. நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து சுமந்துட்டு வரோம், எங்களுக்கு 1 ரூபா காசு பத்தலை, நாங்கள் 50 காசுலேருந்து நாங்கள் சுமந்துருக்கோம். 50 காசாவி, அதுக்கப்புறம் 75 காசாவி, அதுக்கப்புறம் 1 ரூபாவி. நாங்கள் ஆக்சிடெண்ட் ஆகும்போது 1,4 ரூபா லாஸ்ட்டாக 1,4 ரூபாய்க்கு பேசி ஒரு 2 வாரம் தான் சுமந்துருக்கோம். அதுக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நம்ம கூலி உயர் கேட்போம்ல, ஒரு தாறு 4 தாறு அங்கேருந்து கொண்டு வராமல் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வயக்காட்டிலேருந்து கொண்டு வரணும். அப்போ கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். சேரக்கிலையெல்லாம் நடந்து, கரையிலையெல்லாம் பொடிக்கில் நடந்து, எவ்வளோ வெயில் நேரமெல்லாம் வண்டி இங்கே எனக்கும் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்து நடந்து தான் கொஞ்சம் சமந்து கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு காசு கெட்டலை அப்படின்னு சொல்லி கேட்கத்தான் செய்வோம். 3 மாதம் வேறு எந்த ஒரு இதுவும் தெரியலை எனக்கு. என் காலை எடுத்ததே எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் சேர்ந்தவொடனே இந்த காலை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கால் கருப்பாக ஆயிடுச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி இதை சொன்னது. இந்த காலை எடுக்கும்போது தெரியும், ஃபஸ்ட்டு கால் எடுக்கும்போது அன்னைக்கு கூட ஸ்டார்டிங்கில் கட்டுன்னு வந்து வெட்டுச்சு, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த கால் எடுக்கும்போது எனக்கு தெரில. எங்கள் அம்மா தான் என்னை கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சுயநினைவு இல்லாமே தான் 3 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 3 மாதம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சுயநினைவு வந்துச்சு. வாழை கதையிலும் சாதிய முரண்கள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், அவற்றால் நசுக்கப்படும் சிலரது கனவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை பிரசாரமாக சொல்லக்கூடாது என்ற மாரி செல்வராஜின் உறுதிப்பாடு தனது சினிமா மொழி மீதான அவரது அபார நம்பிக்கையை காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.